இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா, உங்க ஏரியா. ஏய் இலக்கியா, எதுக்கு அனாவசியமா போன் பண்ற? நீங்க எப்படி இருந்தாலும் என் பேச்ச கேட்க மாட்டீங்க. போன் பண்ணி தரேன், அம்மா அப்பளையும் பேசிக்கோங்க. இது பாரு, நீ எதுவும் சொல்லாத, அவன் ரொம்ப வருத்தப்படுவான். எப்படி இருந்தாலும் அவருக்கு தெரியதானே போகுது. இலக்கியா இருங்க. சொல்லு இலக்கியா. கௌதம், அத்தை இங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன், என்னாச்சு? அவங்க கிளம்பி SSK வீட்டுக்கு போறாங்களாம். என்ன சொல்ற? ஆமா கௌதம், என்ன நடந்துச்சுன்னா இதுதான் கௌதம் நடந்துச்சு. அந்த அஞ்சலிக்கு அவ்வளவு ஆயிடுச்சா? அவ கேஸ் போட்டா போட்டு போகட்டும். அதுக்காக ஜானு அங்கெல்லாம் போவேனா? அத நீங்களே அவங்க கிட்ட சொல்லுங்க. இல்ல வேணாம். பேசுங்க பேசுங்க. கௌதம், ஏன் ஜானு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? வேற என்ன பண்ண சொல்ற? அந்த அஞ்சலி கார்த்திகை வச்சு கோர்ட்ல கேஸ் போடுறேன்னு சொல்றா. அத பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? இது பாரு, கோர்ட் கேஸ்னு போனா உன் பேர் தான் கெட்டு போயிடும். நீ ஜானகி வயித்துல பொறக்கலையான்னு 4 பேர் கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உன்னால தாங்கிக்க முடியுமா? அதுக்காக அந்த SSK வீட்டுக்கு நீ போவியா? வேற வழி இல்லையே. அந்த கார்த்திகோட காலையாவது விழுந்து கேஸ் எல்லாம் போடாதேன்னு கெஞ்ச போறேன். கார்த்திகை தேடிலாம் நீ ஒன்னும் போவேனா? இப்ப அவன் என் பக்கத்துல தான் இருக்கான். என்னது, உன் கூட இருக்கானா? ஆமா ஜானு, கார்த்திகை என் பக்கத்துல தான் இருக்கான். கௌதம், கார்த்திக் எப்படி உங்க கூட? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எல்லாத்தையும் நான் நேர்ல வந்து சொல்றேன். எனக்கு கார்த்திகை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். சரி சரிப்பா, சீக்கிரமா வா. என் புள்ளைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன் ஜானு. சரி 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 கௌதம், வாங்க நாங்க வச்சிடுறோம். இலக்கியா, என்னம்மா இது? என்னால நம்பவே முடியல. அத்தை, எனக்கும் அதான் குழப்பமா இருக்கு. கார்த்திக் கௌதமோட கார்ல வரானா அப்ப விருப்பப்பட்டு தானே வரான். ஆமா, ஒருவேளை அவன் பண்ண தப்பையெல்லாம் உணர்ந்திருப்பான். அதான் தப்பாயிடுச்சுன்னு திரும்ப வீட்டுக்கே வரான். இது உண்மையா இருக்கணும் அத்தை. கடவுளே, நான் உனக்கு பண்ண பிரார்த்தனையெல்லாம் வீண் போகல. நல்ல வேளை என் புள்ள திரும்பி வீட்டுக்கே வரான். ரொம்ப நன்றிப்பா. காரை நிப்பாட்டு, நான் ஃப்ளைட்டை பிடிக்கணும். டேய் பேசாம வாடா. டேய் என்னை விடுறா. டேய் அமைதியா இருக்க மாட்டேன். முடியாது. என்னை எங்கே கூப்பிட்டு போற? என்ன பண்ண போற சொல்லு. இன்னுமா காத்தரங்களா? டேய், ஊசியில நல்லதாண்டா குத்துன, இன்னும் காத்தரங்காம இருக்கு. ஆச்சரியமா இருக்குடா. டேய் காரை நிப்பாட்றா. கார்த்திக், ஒழுக்கமான பையன்டா நீ. இப்படி குடிச்சு உளறிட்டு இருக்க. உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு. ஏய் சும்மா நடிக்காத. என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதான்டா. அமைதியா வாடா. கிளாஸ் இருக்குங்க. சொல்லுங்க சார். டேய் போலீஸ்டா, கட்சி கழட்டுங்க. சரிங்க. பின்னாடி கிளாஸ் இருக்குங்க. ஹலோ சார். எங்க போறீங்க? வீட்டுக்கு போறோம் சார். இல்லை சார், ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் சார். நீங்க வீட்டுக்கு போறங்கிறீங்க, அவர் ஏர்போர்ட்டுக்கு போறங்கிறாரு. என்ன மேட்ரு? யார் அவரு? சார், அவன் என் தம்பி தான் சார். கொஞ்சம் குடிச்சிருக்கான். இல்லை இல்லை சார், நான் குடிக்கல சார். அவன் பொய் சொல்கிறான் சார். நான் குடிக்கல. சரி கிளம்புங்க. தேங்க்யூ சார். சரி எடு. போலானே. போடா.
வயிறு புஷ் ஆயிடுச்சுடா. ஆமாண்ணா. என்ன இலக்கியா 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னா இன்னும் ஆளையே காணோம். அத்தை லேட்டா வந்தா என்ன அத்தை, கார்த்திகோட வராருல்ல அதுவே போதும். ம்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.